வெல்கம் டு Docent Decibel Dream Technologies. என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 Days சீரீஸில் 16th வீடியோவில் இருக்கும். ஆல்ரெடி 15th வீடியோவில் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது லைவ்னஸ் ப்ராப் அண்ட் ரெடினஸ் ப்ராப். அது எதனால் டிஃபைன் பண்ணுறாங்க, அதுக்கான சின்ன லேப் செஷனும் பார்த்துருந்தோம். அதாவது மேனிஃபெஸ்ட் எக்ஸாம்பிளும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, அதில் இன்பவுண்ட் டிராஃபிக் அதிகமாக வருது. 10 பேர் ஆக்சஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனை 100 பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த அப்ளிகேஷனோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 100 ரெக்வஸ்ட்டையும் இன்புட்டாக ரிசீவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கில் 2 டைப் இருக்கு. அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எதுவுமே Kubernetes நேட்டிவ் டாபிக் கிடையாது, எல்லாமே ஜென்ரல் டாபிக். இது ஆட்டோ ஸ்கேலிங்ல 2 டைப் இருக்கு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒன்று வந்து HPA, ஐ மீன் ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இதில் கியூபர்நெட்டிஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது HPA அண்ட் VPA, வெர்டிக்கல் பாட் ஆட்டோ ஸ்கேலார், ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலார் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலார் அப்படிங்கிறது என்னன்னா, கிரியேட்ஸ் மோர் காப்பீஸ், அதாவது ரெப்ளிகாஸ். ஒரு பாட் 2 ரெப்ளிகா மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இடத்துல 2க்கு பதிலாக 4 இன்க்ரீஸ் பண்றது, இல்ல 5 இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரி. அது ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலர். வெர்டிக்கல் பாட் ஆட்டோ ஸ்கேலர் அப்படிங்கிறது என்னன்னா, அதே பாடுக்கு CPU அண்ட் RAM, இஃப் யூ ரிமெம்பர் ரிசோர்ஸ் லிமிட் அண்ட் ரெக்வஸ்ட்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடாக தான் CPU அண்ட் RAM யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்றது, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது. அதாவது இன்னொரு காப்பி ஆட் பண்ணாம ஆல்ரெடி இருக்க பாடோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா HPA, ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலார் அப்படின்னா என்ன, எப்படி யூஸ் ஆகுது, நம்ம எப்படி அதை மேனிஃபெஸ்ட்ல மென்ஷன் பண்ணலாங்கிறத கிளியராக பார்ப்போம். So Kubernetes as horizontal pod autoscaler can automatically scale the number of pods based on CPU or other metric defined with the Kubernetes metric server. Can specify the minimum and maximum replica count. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேனிஃபெஸ்டில் ரெப்ளிகாஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு 4 பாட் ரன் ஆகிட்டு இருக்கு, சொன்ன மாதிரி டிராஃபிக் அதிகமாகும் போது 4, 5 இல்லை 6 இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்படி இல்லைனா அந்த CPU மெட்ரிக்ஸை பொறுத்து CPU யூட்டிலைசேஷன் 50% கிராஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் கெப்பாசிட்டி பாட்ஸ், நம்பர் ஆஃப் பாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இல்லை மினிமம் எனக்கு 2 பாட் ரன் ஆகணும், மேக்ஸிமம் 10 பாட் ரன் ஆகணும், டெஃபினேஷனும் இதில் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேல் டவுன் ஆக்டிவிட்டிஸை பண்ண யூஸ் பண்ணுறது தான் பாட் ஆட்டோ ஸ்கேலர். அதில் ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலர், பாட்ஸ் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலர். ஸோ இதுக்கான ஒரு சின்ன லேப் செஷனும் பார்த்துடலாம். ஓகே, இதை நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், லெட் மீ டெலிட் இட். -f hpa.yaml. ஓகே, எல்லாமே டெலிட்டட். இப்போ cat HPA. இப்போ இந்த கேட்ல அதாவது வியூ பண்ணும்போது ஒரு டெப்ளாய்மெண்ட் இருக்கு, PHPயோட டெப்ளாய்மெண்ட், PHP ஆப். அது ஒரு காமன் எக்ஸாம்பிள் HPAக்கு. ஸோ டெப்ளாய்மெண்ட் கொடுத்தாச்சு. அது போக ஒரு சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ்க்கு கீழே HPA அப்படின்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த HPAயோட மேனிஃபெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அதே தான், ஆல்ரெடி மற்ற மேனிஃபெஸ்ட்ல யூஸ் பண்ற மாதிரி API வெர்ஷன், கைண்ட், மெட்டாடேட்டா, ஸ்பெக், அதே 4 ஆட்ரிபியூட்ஸ் தான். API வெர்ஷன்ல ஆட்டோ ஸ்கேலிங் /v2, ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலாருங்கிறது கைண்ட், மெட்டாடேட்டால இந்த HPAக்கான நேம், ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு இத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸ்கேல் டார்கெட் ரெஃபரன்ஸ், எதை நம்ம ஸ்கேல் அப் பண்ணணும், நம்மளோட டார்கெட் என்ன ஆட்டோ ஸ்கேலாருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றது. ஸோ இதுல வந்து API வெர்ஷன், கைண்ட், நேம், இது 3 மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். அதாவது இந்த டெப்ளாய்மெண்ட்டோட API வெர்ஷன், கைண்ட், நேம், PHP அப்பாச்சி. ஸோ அந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து மினிமம் ரெப்ளிகாஸ் ஒரு பாட் அட்லீஸ்ட் ரன் ஆகணும், மேக்ஸிமம் 10 பாட் ரன் ஆகலாம். மெட்ரிக்ஸ்னு வரும்போது ரிசோர்ஸ், நான் CPU யூட்டிலைசேஷனா இல்லை
மெமரி யூட்டிலைசேஷன், அதாவது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 50 GB ங்கிறது 51 GB யூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்கேல் அப் ஆகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். நான் எங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது CPU யூட்டிலைசேஷன் தான். ஸோ CPU யூட்டிலைசேஷன் ஆவரேஜ் யூட்டிலைசேஷன் 50%. அதுக்கு மேலே போகுதுன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் ஆகணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கான மேனிஃபெஸ்ட் தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறது. இப்போ kubectl apply -f hpa டாட் YAML. இந்த அப்ளை பண்ணால் டெப்ளாய்மெண்ட் சர்வீஸ் ஹெச்பிஏன்னு ஒன்று தனியாக கிரியேட் ஆகுது. kubectl get part அப்படின்னு கொடுத்தனா nginx part இல்லாமல் PHP part ரன் ஆகிட்டு இருக்கு நமக்கு அடிஷ்னலாக. சாரி, நம்ம nginx பற்றி பார்க்கல, PHP தான். PHP part ரன் ஆகிட்டு இருக்கு. parallelly kubectl get hpa, I think lowercase. ஓகே, ஸோ இதில் க்ளீனாக நமக்கு எல்லா எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதில் kubectl get hpa no void அப்படிங்கிற கமாண்டில் நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது பிஹெச்பி அப்பாச்சின்ற நேமில் டெப்ளாய்மெண்ட் டார்கெட் வச்ச ஒரு ஹெச்பிஏ ரன் ஆகிட்டு இருக்கு. மினிமம் பார்ட்ஸ் 1, மேக்ஸிமம் 10 ரெப்ளிகாஸ் ரன்னிங். ஒரு பாட் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. 37 செகண்ட்ஸ் முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை அப்படியே kubectl describe hpa and then php hyphen apache, அதாவது ஹெச்பியோட நேம் இந்த டிஸ்கிரைப் பண்ணோம்னா இதோட நேம் ஸ்பேஸ், annotations, creation timestamp, reference, metric, minimum replicas. அதாவது மெட்ரிக் பார்த்தீங்கன்னா நமக்கு CPU யூட்டிலைசேஷன் மோர் தென் 50% வரும்போது மட்டும்தான் ஸ்கேல் அப் ஆகும். அண்ட் மினிமம் ரெப்ளிகாஸ் 1, மேக்ஸிமம் ரெப்ளிகாஸ் 10. டெப்ளாய்மெண்ட் பாட் கரண்டாக நமக்கு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் டிசைடு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். சிம்பிள் டிசைட்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் ரன் ஆகணும் அப்படின்றது தான் டிசைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு Kubernetes டாக்குமெண்டேஷனில் ஹெச்பிஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள் மேனிஃபெஸ்ட் இருக்கு. யூ கேன் ஃபாலோ those instructions and you can try practicing it. In case இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, கொஷின்ஸ் இருக்குன்னா you guys can come back to us and we guys are here to help you. And ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு பிக்சரா ஹெச்பி எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் அவுட் ஒரு நோட்ல இருந்து ஒரு பாட் இருக்க வேண்டிய இடத்துல 3 பாடா ஸ்கேல் அப் பண்ணுச்சுன்னா அது ஹெச்பிஏ. ஒரு பாடை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா அது விபிஏ. இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, அது ஸ்டாப் ஹியர். நெக்ஸ்ட் வீடியோவில் விபிஏனா என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.